விருச்சக ராசி அன்பர்கள் 2026 தொட்டதெல்லாம் தொடங்கணும். அனைத்திலும் சக்ஸஸாக வீடு அமையுமா அமையாதா? எங்களுக்கு ஒரு கைப்பிடி நிலம் கிடைக்குமா கிடைக்காதா? குறிப்பாக பெண்கள் நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபாரின் யோகங்கள் இந்த ராசிக்கு தான் வந்திருக்கு. அமையுமா கிடைக்குமா? நிறைய வருஷம் ஏன்னா 4ஆம் இடம் படிப்பு ஸ்தானம், அங்கே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிற அதை 8ஆம் இடத்துல வேலை 6ஆம் அதிபதியே இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறும் சூழ்நிலை இருக்குது. இப்போ வேலையில் ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த மாறுதல் எப்படின்னா, ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். விருச்சக ராசி அன்பர்கள் 2026 தொட்டதெல்லாம் தொடங்கணும். அனைத்திலும் சக்ஸஸாக என்னங்க பண்ணணும் சார்? இந்த வருடம் எனக்கு இனிமையான வருடமாக அமைய என்னென்ன வழிபாடுகள்? அதாவது கோயில் வழிபாடுகள் உங்கள் வீட்டு அருகிலே இருக்கும். ஏன் உங்கள் வீட்டு எடுத்து வீட்டு கோயிலாக இருக்கணும், அதை கும்பிட்டாலே போதுங்க. கோயில் ரொம்ப பெரிய பெரிய ஸ்தலத்துக்கு போக வாய்ப்பு இருந்தால் போங்க. எளிமையாக உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற அம்சம் அந்த இதை கொடுக்குறேன் பாருங்களேன். சார் இது பண்ணால் திருமணம், வேலை வாய்ப்புகள், பொருளாதார விஷயங்கள், குழந்தை பாக்கியங்கள், குழந்தை விஷயத்தில் ஒரு வருத்தம் இருந்தது அது மாறக்கூடியது. தாயின் உடல்நிலை அமையுமா, எப்படி இருக்கும், சரியாகுமா? அதை விட சொத்து சுகங்கள் என்ன சார், இது எல்லாம் பண்ணுறோம் ஜானியர்னா மூலம் சார்க்கிறது, இதெல்லாம் நடந்தது போன வருடம். இப்போ பார்ப்போமே 2026 ஜொலிக்க காத்திருக்குங்க. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விஸ்வரூபை வெற்றி பெற இந்த வருடம் உங்களுக்கு அழைக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் 2, 4 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்குறார். முதல்ல விரைய செலவு குறையுது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வந்த உடனே ஃபஸ்ட்டு செய்வது மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சியோடு இருமணம் சேரும், திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு டிக். ஏன் அப்படின்னா, ஈவன் 39 வயசு இருக்கிற ஒரு ஆணுக்கு கூட சொன்னேன், சார் திருமண யோகம் உண்டு. எங்கே எனக்கு இந்த வயசில் கல்யாணம் ஆகுமான்னாரு. கிரகம் சொல்லுகுது பார்த்துக்கங்கன்னு. திருமணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நான் அதுவும் சொன்னேன், சார் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வைகாசி தாண்டிடும். இல்லை நாங்கள் தையில் வைக்க போகிறோம் மாசியில். ஏங்க அப்போ தாங்க திருப்பி குரு இது பக்கம்தாங்க வரும்னு. அவருக்கு பார்த்திங்கன்னா வைகாசி இந்த அக்னி நட்சத்திரத்தை முடிஞ்சு தான் டேட்டே குறித்து கொடுத்துருக்கேன். அது அப்போ தான் இதாக இருக்குது. அப்போ ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்குது. வாழ்க்கையில் முன்னாடி ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் திருமணம் நடக்கும், வாழ்த்துக்கள் வரும். குடும்பம், கணவன் மணி அந்யோன்யம் சேருங்க. நிறைய கணவன் மனைவிகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஸ்பியூட் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ தான் மன மகிழ்ச்சியோட இன்ப சுற்றுலா போகிற அளவுக்கு வருது. கோல்டன் டைம் இந்த வருஷம். இதற்கு திருமணம் சம்பந்தப்பட்டதை அதிகரிக்க சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூப்லேயே இருக்குங்க. சுயம்பரை பார்வதி மந்திரம், சுயம்பர நித்தியகலா மந்திரம், இதை கேட்டுட்டு வர நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. இந்த ராசிக்கு எப்பவுமே சொல்லுவோம், சூட்சம ரகசியம். உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஒரு முருகர் கோயில் வெள்ளிக்கிழமை என்று போகணும். சொன்ன உடனே கேட்பாங்க, செவ்வாய்க்கிழமை தானே முருகர் அப்படிம்பாங்க. சூட்சமம் 7ஆம் அதிபதி சுக்கிரன், சுக்கிர கடாச்சம் வரணும். திருமண கோலம் வள்ளி தெய்வமோட இருக்கிற முருகராக இருக்கணும். இல்லை வெள்ளிக்கிழமை என்று முருகர் வழிபாடு போய் பாருங்கள். திருமண தடை விலகும் காலகட்டம். இதுக்கு பல சஷ்டி விரதம் அதெல்லாம் இல்லை. சஷ்டி விரதம் வேலைக்கு தான் செட் ஆகும், இதுக்கு செட் ஆகாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரைட் சார், இடம் வீடு அமையுமா அமையாதா? எங்களுக்கு ஒரு கைப்பிடி நிலம் கிடைக்குமா கிடைக்காதா? குறிப்பாக பெண்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட நல்ல ஈடுபாடு வந்திருக்கு இந்த ராசிக்கு. ஆனால் தடங்கள் ஏற்பட்டு பார்த்து மிஸ் ஆனது. இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆல்ரெடி இருக்க சொத்தை இடித்து கட்டுற யோகம் உண்டு. புதுசாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஊரின் எல்லை அவுட்டரில், இந்த பைபாஸ் ரோடு பக்கத்தில், இல்லை அந்த ஏரியா பேர் எக்ஸ்டென்ஷன் காலனின்னு வரணும். அப்போ ஆல்ரெடி இருக்கிறதுல எக்ஸ்டெண்ட் பண்ணது அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. கேதுனா குறுக்கு தெருன்னு வரும். ஜோதிடம் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், கேது வந்தால் குறுக்கு தெரு, ராகு வந்தால் எக்ஸ்டென்ஷன், பைபாஸு, இல்லை அந்த இடத்துல டவர் வரணும், ரிங் ரோடு வரணும், அதெல்லாம் இருக்குது. ரயில்வே ட்ராக் கொஞ்சம் தூரமாக இந்த மாதிரி ஒரு அம்சம் வந்திருக்கு. வாங்க, அப்போ இதில் இடித்து கட்டலாம். இல்லை ஆல்ரெடி கட்டினா வீடு சார் கட்டிட்டாங்க, நாங்கள் வாங்கலாமா, இன்ஜினியர்கிட்ட அப்படியே வாங்கலாமா, அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. அப்போ இந்த நேரத்தில் அமைக்கின்ற சொத்து பல தலைமுறைக்கு நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ராகு வந்தால் ஃபஸ்ட்டு வாங்க விடாது. அதை தாண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வகையாக அமைப்பு வந்துட்டால் பிரம்மாண்டமாக இருக்குங்க. இப்போ இந்த ராசி ஒன்றே தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எது எஸ்டிமேஷனோட ஒரு 10% கூடும் தெரிஞ்சுக்கிட்டே போங்க. அது இயற்கையாகவே 10% கூடும். அப்போ அதுலேருந்து இன்னும் 10% வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு எஸ்டிமேஷன். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும். மாணவர்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த
ஐஎல்டிஎஸ், டோஃபுல், ஜிஆர்இ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வாழ்த்துக்கள். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபாரின் யோகங்கள் இந்த ராசிக்கு தான் வந்திருக்கு. அமையுமா, கிடைக்குமா, நிறைய வருஷம். ஏன்னா 4ஆம் இடம் படிப்பு ஸ்தானம், அங்கே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிற, அதே 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம். ஏன் மறைவு ஸ்தானத்தை குரு எடுக்கிறேன்னா, குடும்பத்தை விட்டு மறைஞ்சு தொலைதூரமாக போகிறதுக்கெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் தாங்க தேவை. அப்போ சுபஸ்தானங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டு அருகில் பக்கத்துலேயே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஒரு கிரகம் மறைந்தால் ஒரு எல்லையை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக வைக்கும். அப்போ இந்த இடம் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க அற்புதமாக இருக்கும். அதில் மெடிசன் சம்மந்தப்பட்டது, சர்ஜரி சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் கிடச்சி நம்ம ஊரை விட்டு வெளியே அவுட்டரில் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. சார் குழந்தைக்கு முயற்சி பண்ணாமல், குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு உங்களுக்கு ஜூனுக்கு மேலே அற்புதமாக இருக்குது. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், குருவும் மறைஞ்சிருக்கு. அப்போ ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதான் நடக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் குழந்தையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க. அதில் பார்த்திங்கன்னா மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு. இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி எழுதியிருக்கேன். இதில் கிரகங்கள், ராசிகள், பாவங்கள், ராசி வேறு பாவம் வேறு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன், நட்சத்திரத்தோட பலாபலன்கள், கிரக சேர்க்கைகள், கோச்சார கிரகம் என்ன பண்ணும், தசாபுத்தி எப்படி பண்ணும், டிவிஷனல் சார்ட் என்ன, அதில் இருக்க யோகங்கள் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசி வரைக்கும் பிரசனம் வரைக்கும் கொண்டு போயிருக்கேன். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, விஷயத்துக்கு வரும். சார் குழந்தை சம்மந்தப்பட்ட IUI, IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ சக்ஸஸாக இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்துல சனி வந்து 5, 7 கனெக்ட் பண்ணால் மேக்ஸிமம் ட்வின்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். அப்போ IVFல நான் மேக்ஸிமம் சொல்லுவேன், ஒரு கரு வைக்காமல் 2 கரு வைக்கிறதுனா ஓகே சொல்லிடுங்க. அப்படி இல்லை ஒரே ஒரு கரு தான் எங்களுக்கு வச்சு இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொதுவாகவே IVFக்குன்னு என்னோடய ரிசர்ச், ஜெனட்டிக் மெத்தட் ரிசர்ச்சில் இது பார்த்தா IVFல தான் குழந்தை, IUIயே போதும், இல்லை இயற்கையாக வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம்லாம் இருக்குது. வேணால் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ வேலை விஷயத்தை பார்ப்போம். சார் உங்களுக்கு வேலை 6ஆம் அதிபதியே இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறும் சூழ்நிலை இருக்குது. இப்போ வேலையில் ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த மாறுதல் எப்படின்னா, சார் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம், சேம் கம்பெனியாக இருக்கும், வேறு ஒரு பிரான்ச் மாறலாமா? நிறைய பேர் ஃபாரினில் இருக்கிறவங்க கேட்பாங்க, சார் இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்கேன், வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணலாமா? அங்கே யூஎஸில் இருக்க TCSல ஒருத்தர் டெக்சாஸ் பக்கம் இருந்தவர் விஸ்கான்சன் பக்கம் அங்கே போயிட்டார் குளிருக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற இன்டர்னல் ப்ராப்ளத்தில் போயிட்டார். நான் சொன்னேன் மாற்றம் அடைஞ்சிருவீங்க. அவர் விருச்சிக ராசி தான். சார் போனால் செட் ஆகுமா? அவருக்கு அந்த குரு அதிசாரத்தில் வரும்போதே சொல்லிட்டேன், செட் ஆகி மாறி இருங்கன்ட்டேன். தப்பிச்சிட்டார், வேலையை அங்கே இருக்கார். இல்லைன்னா அவர் நேரம் இங்கே இருந்திருக்கணும். அந்த TCSக்கு போயிட்டு வேறு பக்கம் மாற முடியாது போல் இருக்குது. ரைட். இப்போ அந்த மாதிரி ஒரு மாறுதல் நடக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மாறிக்கங்க. இதில் என்னென்னா, புதுசாக படிக்கணும் சார். உங்களை அப்டேட் பண்ண வேண்டிய நேரம். நேரத்தில் படிக்கணும்னு சொன்னால் வருத்தப்படுவாங்க, என்னங்க இவ்வளோ படிச்சிருக்கேன் படிக்கிறேங்க. சார் காலத்துக்கு தகுந்த மாதிரி படித்து கொண்டே இருக்கணும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து 5 சனிச்சந்திரன் தொடர்பு வந்தாலே அப்டேட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அப்டேட் ஆகிக்கணும். இல்லைன்னா ஃபீல்ட் அவுட் ஆயிடுவோம். இதுதான் சூட்சமம். உங்களுக்கு குரு பகவான் வர வரைக்கும் இந்த 6 மாதத்தை தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். அள்ளி கொடுக்க காத்திருக்கு. பிஸ்னஸ் சார் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். 10ல் பாவியாவது இருக்கணும். ஏன் பாவியே இருக்கேன் அப்படிங்கிறார். கேது பகவான் இருக்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு சம்மந்தப்பட்ட, வெளி மாநிலம் தொடர்பு, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கம்பெனிகள், அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பண்ணும்பொழுது ஒரே ஒரு ஐடியாஸ் மட்டும் பண்ணோம், வேலையாட்கள் சரியாக அமைந்து விட்டால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியாக இருக்கும். இல்லை நான் ஒருத்தனாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நேராக நீ எடுக்க வேண்டியது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் தான் வேலையாட்கள், 3ஆம் பாவம் தான் சோசியல் மீடியா. சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டதை பயன்படுத்தி பழகுங்கள். உங்கள் விளம்பரங்களாக இருக்கலாம். ஈவன் பெண்களுக்குன்னு சொன்னாங்க, அவங்க இந்த தினமும் யூடியூப்பில் இந்த சாரீ இது மாதிரிலாம் பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்க, மேக்கப் சம்மந்தப்பட்டு. அப்போ உங்களுக்கு யூடியூப்பில் கையில் எடுத்து தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த வருடத்தில் நீங்கள் இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய உங்களுக்கு அனுதினமும் கிடைக்கும். ஆஞ்சநேயர் கெட்டியாக பிடிச்சிக்கங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது ஸ்லோ டவுன், மறைமுகமாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கும். குரு வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்தது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் கொடுத்துருங்க. இது ரெண்டும் பண்ணி பாருங்கள். திருமணம், காதல் திருமணம் கைகூடும். வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அனைத்து தடைகளும் நல்ல விடைகளாக மாறும். மன திருப்தி அடையும் வருடங்களாக மாறும். ரைட். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.